திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலயமா பணம் சம்பாதிக்க கீழே உள்ள நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். மேலும் விவரங்களை அறிந்து கொள்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பொருள் அல்லவற்றை பொருள் என்றுணரும் மருளான பிறப்பு. பொய்யான ஒரு பொருளை மெய்ப்பொருள் என்று மயங்கி நம்புகிறவனின் வாழ்க்கை சிறப்பாக அமையாது. பொருள் அல்லவற்றை பொருள் என்றுணரும் மருளான பிறப்பு. இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மரல் நீங்கி மாசுறு காட்சி அவர்க்கு. மயக்கத்தில் இருந்து விலகி குற்றமற்ற மெய்யை உணரும் நிலையை அடைந்தவர்க்கு அந்நிலை துன்ப இருளை விளக்கும், இன்ப நிலையை கொடுக்கும். ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வான நனிய துடைத்து. சந்தேகத்திலிருந்து விலகி மெய்ப்பொருளை தெளிவாக உணர்ந்தவருக்கு அவர் வாழும் பூமியை விட விரும்பும் வான உலகம் மிக அருகில் இருப்பதாகும். ஐயுணர் வேதிய கண்ணும் பயமின்றி மெய்யுணர்வில்லாதவர்க்கு உண்மையை கண்டறிந்து தெளிவடையாதவர்கள் தமது ஐம்புலன்களையும் அடக்கி வெற்றி கண்டிருந்தாலும் கூட அதனால் அவருக்கு எந்த பயனும் இல்லை. எப்பொருள் எதன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எந்த பொருளானாலும் அது எப்படி காட்சி தந்தாலும் அப்பொருளின் வெளித்தோற்றத்தை பார்த்து ஏமாந்துவிடாமல் அது பற்றிய உண்மையை உணர்வதுதான் அறிவுடைமையாகும். ஓர்த்துள்ளம் உள்ள துணரின் ஒருதலையா போர்த்துள்ள வேண்டா பிறப்பு. ஒருவனுடைய உள்ளம் உண்மை பொருளை ஆராய்ந்து உறுதியாக உணர்ந்தால் அவனுக்கு மீண்டும் பிறப்பு உள்ளதென எண்ண வேண்டா. பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பதறிவு. பிறவி என்னும் அறியாமையிலிருந்து விலகப் பிறவாமை என்னும் தெளிந்த உண்மையை காண்பதே மெய்யுணர்தல். சார்புணர்ந்து சார்பு கெடவொழுகின் மற்றை சார்தரு நோய். துன்பங்கள் நன்மை சாராமல் இருக்க வேண்டுமானால் அத்துன்பங்களுக்கு காரணமானவற்றை உணர்ந்து அவற்றின் மீதுள்ள பற்றை விலக்கிக் கொள்ள வேண்டும். காமம், வெகுளி, மயக்கம் இவை மூன்றின் நாமம் கெடக்கேடு நோய். விருப்பம், வெறுப்பு, மயக்கம் என்னும் மூன்றின் பெயரங்கூட உள்ளத்திற்குள் இல்லாது போனால் இவற்றால் வரும் துன்பங்களும் இல்லாமலே போகும். கள்வார்க்குத் தள்ளும் உயர்நிலை கல்லார்க்குத் தள்ளாது புத்தேல் உலகு. திருடுபவரை அவரது உயிரும் வெறுக்கும், திருடாதவரையே தேவர் உலகமும் வெறுக்காது. கள்வார்க்குத் தள்ளும் உயர்நிலை கல்லார்க்குத் தள்ளாது புத்தேல் உலகு.